ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற பதிவு என்னென்னா, நம்ம வீட்டு பூஜை அறையில் ஏன் எவர் சில்வர் ஜாமான் யூஸ் பண்ணக்கூடாது அதை பற்றி பதிவு தாங்க பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லை, நம்ம எவ்வளவுதான் பூஜைகள் பரிகாரங்கள் செய்தாலும் நம்ம கேட்டது நினைத்தது ஏன் நடக்கவில்லை என்று நினைக்கிறவங்களும் இருக்காங்க. அதையும் நம்ம இந்த பதிவில் பார்க்கலாம். ஒரு வீட்டில் மகிழ்ச்சி, வளர்ச்சி, நிம்மதி, செல்வ வளம் ஆகியவற்றை தீர்மானிக்கும் இடம்தாங்க பூஜை அறை. அந்த பூஜை அறையை எந்த திசையில் வைக்க வேண்டும், எந்த திசையில் வைக்கக்கூடாது என்றதுக்கு சில விதிமுறைகள் உள்ளது. பூஜை அறையில் புனிதத்தன்மை இருந்தால்தான் நாம் செய்யும் பூஜைகளுக்கு பலன் கிடைக்கும். நம்முடைய வீட்டில் நாம் வணங்கும் தெய்வம் வந்து குடியேறும். வீட்டில் அதிகமான நன்மைகள் நடைபெறணும்னா நம்ம வீட்டு பூஜை அறையில் நாம் பயன்படுத்தும் பொருட்கள் மிக மிக முக்கியமானதாகும். கோவிலில் பூஜை செய்வதற்கு எப்படி ஒரு விதிமுறை உள்ளதோ அதே போல் நம் வீட்டின் பூஜை அறையிலும் பூஜை செய்வதற்கு சில விதிமுறைகள் இருக்கு. ஒரு வீட்டின் பூஜை அறை என்பது இறை சக்தி மட்டுமல்ல, இறை சக்தி மற்றும் நேர்மறை ஆற்றல்கள் நிறைந்திருக்கும் இடமாகும். பூஜை அறை அமைக்கும் இடம் இறை சக்தியை ஈர்க்கும் காந்தத்தன்மை பெற்றிருக்கிறதா என்பதை பார்த்துதான் அமைப்பாங்க. அதனால்தான் வீடு கட்டும் போதே பூஜை அறை எந்த திசையில் இருக்க வேண்டும், சுவாமி படங்கள் மற்றும் விளக்கு எந்த திசை நோக்கி இருக்க வேண்டும் என வாஸ்து சாஸ்திர முறைப்படி கட்டுறாங்க. பூஜை அறை மட்டும் இல்ல, சமையலறை, படுக்கை அறை என அனைத்தும் அதற்குரிய இடத்தில் வைத்தால் மட்டுமே அதனுடைய பலன் நமக்கு முழுமையாக கிடைக்கும். அதன் முழுமையான ஆற்றலை நம்மால் பெறவும் முடியும். வீட்டின் பூஜை அறை இருக்கும் இடம் மட்டுமின்றி அதில் நாம் பயன்படுத்தும் பொருட்களும் ரொம்ப ரொம்ப முக்கியங்க. காரணம், பூஜைக்கு என்று நாம் பயன்படுத்தும் பொருட்கள் மற்ற விஷயங்களுக்காக பயன்படுத்த மாட்டோம். பூஜை பொருட்கள் என்பவை நிரந்தரமாக பூஜை அறையிலேயே இருப்பதாக இருக்கும். பூஜை அறையில் வைக்கும் சுவாமி படங்கள், சிலைகள், விளக்கு மட்டுமல்ல, அனைத்து தெய்வீக சக்தியை தனக்குள் ஈர்த்து அதை எப்பொழுதும் நிலையாக வீடு முழுவதும் பரவி இருக்க செய்வதாக இருக்க வேண்டும். அதனால்தான் பூஜை அறையில் பயன்படுத்தும் பொருட்கள் எதனால் செய்யப்பட்டது என்பதை நம்ம கவனிக்க வேண்டும். தங்கம், வெள்ளி, பித்தளை, செம்பு, ஐம்பொன் ஆகிய உலோகங்கள் தெய்வீக சக்தியையும் நேர்மறை ஆற்றலையும் அதிகம் ஈர்க்கக்கூடிய தன்மை கொண்டது. அதே போலதான் மண்ணால் செய்யப்பட்ட பொருட்கள் பூஜைக்கு பயன்படுத்துவது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. இது தெய்வீக தன்மையை அதிகம் ஈர்க்கக்கூடிய தன்மை கொண்டது. அதனால்தான் கோவில் கோபுரங்களில் இருக்கும் கலசங்கள் கூட இந்த குறிப்பிட்ட உலோகங்களால் செய்யப்பட்டவையாக இருக்க வேண்டும் என்று சொல்றாங்க. ஆனால் சில்வர் பாத்திரத்திற்கு எதையும் ஈர்க்கும் தன்மையும் இல்லை, அந்த சக்தியை வெளியிடும் தன்மையும் கிடையாது. அதனால்தான் தெய்வ வழிபாட்டிற்கு எவர் சில்வர் பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்றாங்க. சரி, எதற்கெல்லாம் எவர் சில்வர் பயன்படுத்தக்கூடாதுன்னு நம்ம ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கலாம். விளக்கு, தெய்வத்திற்கு நெய்வேத்தியம் படைப்பதற்கு எவர் சில்வர் பொருட்களை பயன்படுத்தக்கூடாது. ரெண்டாவது, விளக்கு அல்லது கலசங்கள் அல்லது அன்னபூர்ணி சிலைகள் வைப்பதற்கு கூட எவர் சில்வர் தட்டை பயன்படுத்தக்கூடாது. மூன்றாவது, திருமணம் போன்ற சுபகாரியங்களுக்கு அக்ஷதை, திருமாங்கல்யம் போன்றவை வைப்பதற்கு எவர் சில்வர் பயன்படுத்தக்கூடாது. நான்காவது, ஹோமத்திற்கு பயன்படுத்தும் பொருட்கள், பூக்கள் ஆகியவற்றை எவர் சில்வர் தட்டில் வைக்கக்கூடாது. ஐந்தாவது, பூஜை அறையில் தீர்த்தம் அல்லது சுவாமிக்கு நீர் வைப்பதற்கு கூட எவர் சில்வர் பாத்திரங்களை நம்ம பயன்படுத்தவே கூடாது. சரி, எதற்கெல்லாம் எவர் சில்வர் பயன்படுத்தக்கூடாதுன்னு பார்த்தோம். இப்ப எதற்கெல்லாம் எவர் சில்வர் பயன்படுத்தலாம் என்பதையும் நம்ம பார்த்துடலாம். திருமணம், வளகாப்பு போன்ற விசேஷங்களுக்கு பூப்பழம் போன்ற சீர்வரிசை பொருட்கள் வைப்பதற்கு எவர் சில்வர் பயன்படுத்தலாம். பூஜையின் போது நிறைய பழங்கள் வைப்பதாக இருந்தால் எவர் சில்வர் பயன்படுத்தலாம். பூஜையின் போது பூ, பழம் போன்ற பொருட்களை சிறிது நேரம் மட்டும் வைத்துவிட்டு பிறகு அதை வேறு பாத்திரத்தில் மாற்றி விடுவீர்கள் என்றால் அந்த சமயத்தில் நாம எவர் சில்வர் பயன்படுத்தலாம். சுவாமிக்கு நெய்வேத்தியம் படைப்பதற்கு மண்ணால் ஆன பாத்திரங்களை பயன்படுத்தி ரொம்ப ரொம்ப விசேஷங்க. இப்போ நம்ம பூஜைக்கு ஏன் எவர் சில்வர் பயன்படுத்தக்கூடாது என்பதை நம்ம பார்த்தோம். இதோட நம்ம இன்னொன்னு பார்த்துடலாம். நம்ம எவ்வளவுதான் பூஜைகள் பரிகாரங்கள் செய்தாலும் நம்முடைய வேண்டுதல்கள் எல்லாம் உடனுக்குடன் நிறைவேற துவங்கும். சில பேருக்கு நம்ம வைக்கிற வேண்டுதல் ஒரு கொஞ்ச நாளே நிறைவேறும். சில பேருக்கு எவ்வளவுதான் பரிகாரங்கள், எவ்வளவுதான் பூஜைகள் மேற்கொண்டாலும் அவர்களுடைய வேண்டுதல்கள் நிறைவேறவே இல்லை அப்படின்னு சொல்றவங்களும் இருக்காங்க. நம்ம எவ்வளவுதான் பூஜை செய்தாலும் அந்த பூஜைக்குரிய பலன் எதுவும் கிடைக்கல என்பவர்களும் இருக்காங்க. பூஜை அறையை எப்படி வைத்துக் கொள்ள வேண்டும், என்னவெல்லாம் செய்தால் நமது வேண்டுதல் நிறைவேறும் என்பதை நம்ம பார்க்கலாம். பூஜை அறையில் பல தெய்வங்கள் வைத்திருந்தாலும் நமது பிரார்த்தனைக்கேற்ற தெய்வங்களை வைப்பது ரொம்ப நல்லது. நமக்கு இப்ப தன விஷயம் ஏற்பட வேண்டும் என்று நினைத்தால் ஏழுமலையான் புகைப்படத்தை மாட்டலாம். நல்ல மனை வீடு வேண்டும் என்றால் அதற்கு முருகப்பெருமானின் படத்தை மாற்றலாம். நம்ம தொழில் செய்யும், வியாபாரம் செய்யும் இடத்தில் லாபம் கிடைக்கணும் அப்படின்னா நீங்க மகாலட்சுமி தாயாரின் படத்தை மாற்றலாம். பொதுவாக நல்ல பலனை தரக்கூடிய வெள்ளருக்கு பிள்ளையார்,
இந்த வெள்ளருக்கு பிள்ளையாரை நம் வீட்டு பூஜை அறையில் அல்லது வரவேற்பு அறையில் வைத்து வணங்குவதன் மூலம் நமக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும் என்று சொல்றாங்க. நாம் செய்யும் பூஜை வெற்றி அடைய வேண்டும் என்றால் நம் பூஜையில் பஞ்ச பூதங்கள் இடம் பெற்றிருக்க வேண்டும். அதாவது பஞ்ச பாத்திரத்தில் நீர் இருக்க வேண்டும். பூஜை செய்யும் பொழுது தூபம் கண்டிப்பாக போட வேண்டும். அடுத்தபடியாக மணி அடித்து பூஜை செய்ய வேண்டும். பூஜை முடியும் பொழுது தீப ஆராதனை கண்டிப்பான முறையில் காமிக்க வேண்டும். பஞ்சமுக விளக்கேற்றி வைத்து பூஜை செய்வது ரொம்ப ரொம்ப நல்லது. நம்ம டெய்லியும் ஏற்ற முடியலன்னா கூட செவ்வாய் வெள்ளி என்றாவது நம்ம பஞ்சமுக விளக்கு ஏற்றி வழிபாடு செய்யலாம். இதெல்லாம் நம்ம செஞ்சோம்னா கண்டிப்பா நம்முடைய பூஜையின் பலன் கண்டிப்பாக நமக்கு கிடைக்கும். பூஜை அறையில் பழைய பூக்களை சேகரித்து வைப்பது மிகவும் தவறு. நம்ம பழைய பூக்கள் பூஜை அறையில் வைக்கக்கூடாது. அதுக்குன்னு ஒரு தனியா ஒரு இடத்துல ஒதுக்கி வச்சுக்கோங்க. இப்போ என்னோட பூஜை அறையில் பழைய பூக்கள்னா நான் எங்கே வச்சுருப்பேன்னா என்னோட மாடி படிப்படியில் தான் வச்சுருப்பேன். ஏன்னா பூஜை அறையில் காய்ந்த பூக்கள் வச்சோம்னா நமக்கு நெகட்டிவ் ஆற்றல் தான் அதிகரிக்கும்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால் பழைய பூக்கள் நான் தனியாக ஒரு டப்பாவில் ஒரு பாக்கெட்டில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். அந்த மாதிரி நீங்கள் பூஜை அறையில் பழைய பூக்களை வைக்காதீங்க. ஏன்னா எதிர்மறை ஆற்றல் தான் அதிகரிக்கும். அதே மாதிரி நம்ம ஏதாவது ஒரு பரிகாரங்கள் செய்ய வேண்டும், அந்த பரிகாரம் முழுமையா வெற்றி பெற வேண்டும் அப்படின்னா ஏதாவது ஒரு கோசாலையிலோ அல்லது ஹோமம் செய்யும் இடத்திலோ அல்லது கடற்கரையில் கூட நம்ம செய்யலாம். இயற்கையோடு ஒன்றிணைந்து நாம் செய்யும் பரிகாரங்கள் கண்டிப்பாக நமக்கு பலன் கொடுக்கும். அதே மாதிரி நம் வீட்டு பூஜை அறையில் துளசி, அதாவது கதம்பம் அல்லது துளசி மாலை, துளசி அந்த மாதிரி நம்ம அடிக்கடி நம்ம பூஜை அறையில் பெருமாளுக்கு வைப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. பூஜை அறையில் எப்பொழுதும் மனம் வீசிக்கொண்டே இருக்கணும். அதனால தான் நம்ம சுவாமிக்கு மஞ்சள் குங்குமம் வைக்கும்போது அந்த மஞ்சளில் கொஞ்சமாக பன்னீர், கொஞ்சமாக ஜவ்வாது, கொஞ்சமாக பச்சை கற்பூரம் இதெல்லாம் சேர்த்து தான் நம்ம சுவாமி படத்திற்காக இருக்கட்டும் அல்லது விக்கிரகங்களுக்காக இருக்கட்டும் அல்லது விளக்குகளாக இருக்கட்டும் இதற்கெல்லாம் அந்த மாதிரி கலந்து நீங்கள் வச்சிங்கன்னா நம்முடைய பூஜை அறை எப்பொழுதும் ஒரு பாசிட்டிவாக இருக்கும். நல்ல தெய்வீக மனம் வீசிக்கொண்டே இருக்கும். இப்போ நம்ம பூஜை அறையில் என்ன செய்யக்கூடாது, என்ன செய்யலாம், நம்முடைய பிரார்த்தனை நிறைவேறுவதற்கு எந்த கடவுளை வணங்கலாம், நம்ம பூஜை அறையில் எவர் சில்வர் யூஸ் பண்ணலாமா, யூஸ் பண்ணால் என்ன ஆகும், எதற்கெல்லாம் எவர் சில்வர் யூஸ் பண்ணணும், எதற்கெல்லாம் எவர் சில்வர் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்றத நம்ம தெளிவாக பார்த்துட்டோம்னு நினைக்கிறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதோட நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.